ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்போ செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சும்மா சுவையும் மனமும் புளியை ஊற வைக்கலாம். கமலா ஆரஞ்சு சைஸ் இருக்கிற புளி எடுத்துக்கோங்க. அதை முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரை எடுத்து 15 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 2ஆக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மசாலா தூள்கள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் புளியை ஊற வச்சுருக்கிற அந்த தண்ணியை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கோங்க. வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, அதை கொஞ்சமாக நசுக்கி அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளி கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் 2 கீத்து தேங்காவை நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கொதிக்கும் போதே வீடே நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீன்களை போட்டுடலாம். நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த வகை மீனாக இருந்தாலும் இதே மாதிரி நம்ம குழம்பு செய்யலாம். மீன்களை போட்டதுக்கப்புறம் பேனை மூடி 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த 3 நிமிஷத்துலேயே மீன்கள் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம மீனை எடுத்து பார்க்கலாம். மீனெல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கடாயை மூடி வச்சு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ அந்த மீனில் எல்லாம் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகி கிரேவியும் நமக்கு திக்காக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெலிஷியஸான மணமணக்கும் மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். டேஸ்டான இந்த மீன் குழம்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒரு சூப்பரான ரெசிபியோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 51. மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. அதோட அர்த்தம் என்னென்னா, குடும்பத்தை அன்போட வழி நடத்தி கணவனுடைய சம்பளத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நடத்துபவளே ஒரு சிறந்த வாழ்க்கை துணை ஆவாள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.